காலகாலமாக உழைக்கிறவங்க கிட்ட இருந்து எல்லாமே உழைக்காதவங்க கிட்ட தான் போய் சேருது. உழைப்பு இல்லாமல் இங்கே எதுவுமே மாறினதில்லை. மேஜை உழைப்பால் தான் மாறி இருக்கு. மேஜையிலேருந்து உழைப்பை கழிச்சிட்டா வெறும் மரம் தான் மிஞ்சும். சாக்பீஸ்லேருந்து உழைப்பை கழிச்சிட்டா வெறும் சுண்ணாம்பு போடு தான் மிஞ்சும். இந்த கட்டடத்துலேருந்து உழைப்பை கழிச்சிட்டா வெறும் செங்கலும் சிமெண்ட்டும் தான் மிஞ்சும். அந்த செங்கல்லேருந்து உழைப்பை கழிச்சிட்டா வெறும் களிமண் தான் மிஞ்சும். இப்படி இந்த உலகமே உழைப்பால் தான் மாறி இருக்கு. ஆனால் ரத்தம் சிந்தி, வேர்வை சிந்தி, கண்ணீர் சிந்தி உழைச்ச உழைப்பாளிக்கு எதுவுமே உழைக்காம சொகுசு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு எல்லா சுகமும் பணமும் எப்படி போய் சேருது? இதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டாமா? அதை களை எடுக்க வேண்டாமா? அதுக்கு தான் நாம் அரசியல், பொருளாதாரம் இதெல்லாம் படிக்கணும். பெரிய பெரிய பொருளாதார வல்லுநர்களே இதை தான் தேடி அலைஞ்சாங்க. ஆடம் ஸ்மித், ரிக்கார்டோ, அவங்களுக்கெல்லாம் கார்ல் மார்க்ஸ் தான் அப்புறமா இதை கண்டுபிடிச்சு சொன்னார். வெறும் துப்பாக்கியை வச்சுக்கிட்டு போர் தந்திரம் தெரிஞ்சுக்கிட்டு எந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது. நாடுங்கிறது உழைக்கும் மக்கள் தான். அரசியல், பொருளாதாரம் தெரியாம நம்ம இனம், மொழி, கலாச்சாரம், இலக்கியம் இதெல்லாம் காப்பாற்றவே முடியாது.